பத்மநாபன், சமூக ஆர்வலர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில இணை செயலாளர். எங்களது ஸ்ரீரங்கம் பகுதியாகப்பட்டது இன்றைக்கு அடிமனை பிரச்சனையால் கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டு அது அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 1027 ஆக்டில் தடை செய்யப்பட்டு எந்த ஒரு பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை, வங்கி பரிவர்த்தனை நடைபெறவில்லை. சாதாரணமாக சொல்ல போனால் செட்டில்மெண்ட், அதாவது பாகப்பிரிவினை வாரிசாரர்களுக்கு செய்யப்படும் பொழுது அந்த வாரிசு உரிமையும் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் என்பது சர்வே நம்பர் 717 என்பது TSD 1027 அரங்கநாதசாமி திருக்கோயிலில் வருகிறது. இவர்கள் இவ்வளவு பெரிய வணிக வளாகம் கட்டுவதற்கு யார் உரிமம் கொடுத்தது? HRNS உரிமம் கொடுத்து உள்ளதா அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிமம் கொடுத்து உள்ளதா? இந்த சூழலில் இவர்கள் இப்படி ஒரு வணிக வளாகம் கட்டுவது எங்களுடைய ஸ்ரீரங்கம் பொதுமக்களுக்கும் சரி, ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 11 வில்லேஜில் இருந்து உடனடி அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்க பஸ் செல்லும் வழியில் ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் இங்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்குள் வண்டி நுழைந்துவிடும், இல்லை என்றால் மாநகராட்சி அலுவலகத்துக்குள் நுழைந்துவிடும். அப்படி திருப்பி வரும் நிலையில் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம் அது உள்ளுக்கும் போந்துடும். இந்த ஒரு சூழலில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சிக்கு வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனை அருகில் ஏஆர்என் ஒழிக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகளை எடுத்துக்கொண்டீர்களால் மிக அதிவேகமாக வருவார்கள். வரும்போது அந்த ஒளிபெருக்கி சத்தமாகப்பட்டது அனைத்து உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள், இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற பூலோக வைகுண்டம் அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு தினமும் குறைந்தது ஒரு 50,000 பக்த சேவார்த்திகள் செல்கிறார்கள். இதில் உள்ளூர் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கப்படும். இன்னொன்று சொல்ல போனால் இந்த இடத்தை வீணடித்து வைத்திருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள் கல்வி பயில்வதற்கு மத்திய அரசு ஆகப்பட்டது கேந்திரிய வித்யாலயா என்ற ஒரு நவோதயா பள்ளி. இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்திருந்தால் அடிப்படை கல்வியாகப்பட்டது நமது ஏழை குழந்தைகள், நடுத்தட்டு மக்கள், அனைத்து மக்களும் இலவசமாக பயன்பெறும் விதத்தில் இருக்கும். இது சிலரோட தனிப்பட்ட ஒரு வணிக நோக்கத்துக்காக கட்டப்பட்ட வணிக வளாகம். இது ஒரு பேருந்து நிலையம் கிடையாது. கீழே ஃபுல்லா வணிக வளாகம், மேலே பார்த்தீங்கன்னா குளிரூட்டப்பட்ட மகால். இந்த குளிரூட்டு மகாலில் நடுத்தட்டு மக்களோ, ஏழை மக்களோ ஒரு திருமணமோ ஒரு வரவேற்போ நடத்த முடியுமா? ஆக மொத்தம் இந்த புதிய பேருந்து நிலையம் எங்களுடைய அடிமனை வழக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட், மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் ஆகி உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்காகப்பட்டது என்றைக்கு தீர்வு கிடைக்கிறதோ அதுவரை இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஸ்ரீரங்கம் வாழ் பொதுமக்களின் அதாவது உரிமை போராட்ட கோரிக்கை. இதை இவர்கள் மீறி திறந்து இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது ஸ்ரீரங்கம் அல்ல, தமிழ்நாடு லெவலில் எதிரொலிக்கும். இப்பொழுது உள்ள ஆளுங்கட்சியாளர்களுக்கு இது நிச்சயமாக பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட வேண்டும். என்றால் எங்கள் திருச்சிக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது என்பது மக்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய கோரிக்கை ஸ்ரீரங்கம் அடிமனை வழக்கு. இதனில் திருவானைக்கோயில் அடிமனை உரிமையாளர்களை அந்த திருவானைக்கோயில் ஆகப்பட்டது எங்களை அடிமனை வழக்கில் திணிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்க வேண்டும். இல்லை என்றால் இது நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்படுவார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், தலைமைச் செயலர், RDO மொத்தம் 9 பிரிவு தமிழ்நாடு அரசு துறை அதிகாரிகளுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய ஸ்ரீரங்கம் மக்களின் வாழ்வாதாரம் கருதி துரித நடவடிக்கை எடுத்து புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் தடுக்கப்பட வேண்டும். சரிண்ணே, கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க போராட்டம் பண்ணிருக்கலாம், கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கோரிக்கை வச்சு கட்டுவதற்கு முன்னாடி அவர்கள் பேருந்து நிலையம் என்று சொன்னார்கள். நாங்கள் நினைத்த பேருந்து நிலையம் பஸ்கள் மட்டும் செல்லும், அனைத்து பகுதி மக்களும் பயன்பெறுவார்கள்.
இப்பொழுதுதான் தெரியுது வணிக வளாகம். இந்த வணிக வளாகம் என்றது யாருக்கு பயன்? தனிநபர். அப்படி சொல்ல போனால் அரசியல்வாதியின் பினாமி பெயர்களில் கடைகள் எடுத்து அவர்கள் தனிநபர் வருமானம் பார்க்கிறார்கள். ஒரு கடை 1,13,000 ரூபாய் போயிருக்கிறது. இது யார் எடுக்க முடியும்? ஒரு ஏழை வணிகன், நடுத்தட்டு வணிகன், இல்லை ஒரு வங்கியில் கடன் பெற்று அவன் தொழில் செய்ய முடியுமா? இந்த நிலை தெரிந்த பிறகுதான் நாங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். இதுவும் ஒரு சாத்வீகமான ஒரு அகிம்சை வழியில் தான் போராட்டம் நடத்த ஆரம்பித்து உள்ளோம். உங்க பேர்? என்னுடைய பேர் எம் ஆர் என்கிற பத்மநாபன். அதாவது இன்னொன்று முக்கியமான செய்தி, இந்த ஸ்ரீரங்கம் வாழ் மக்களுடைய அடிமனை பிரச்சனையாகப்பட்டது ஒரு வீடை புதுப்பிக்க வேண்டும் என்றாலும் முடியவில்லை, ஒரு புதிய மின் இணைப்பு வாங்க வேண்டும் என்றாலும் முடியவில்லை, அதே போல ஒரு கட்டடம் கட்டுவதென்றாலும் கட்ட முடியவில்லை. ஏனென்றால் எல்லாம் கோயில் நம்பர் 1027 ஆக்டில் வருகிறது. இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய சர்வே நம்பர் 717. இந்த சர்வே நம்பரும் அரங்கநாதசாமி திருக்கோயிலுக்கு உட்பட்டு வருகிறது. இவர்களுக்கு எதன் அடிப்படையில் இவ்வளவு பெரிய ஒரு வணிக வளாகம் கட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி இது திறக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பொதுமக்கள் அனைவருடைய அடிமனையும் எங்களுக்கு கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், வங்கி பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும், பத்திரப்பதிவும் செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இதனுடைய விளைவு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் தமிழக அரசாங்கம்.